ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா QPLன்ற டாஸ்க் ஆப்பை பற்றினா அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அப்டேட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆப் தான். ஜஸ்ட்டு டாஸ்க் வாட்சிங் ஆப் அப்படின்னா சில ஆப்ஸ் வந்து 6 months to 1 year வரைக்கும் ரன் ஆகும். அவ்வளோதான் இதோட கான்செப்ட். நிறைய மெம்பர்ஸ் வந்து இது தமிழ்நாடு கான்செப்ட் யூஸ் பண்ண மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தமிழ்நாடு கான்செப்ட் மீன்ஸ் MyV3, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோயலோ, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் 3 yearsக்கு முன்னாடி இருந்துச்சு. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ண நிறைய மெம்பர்ஸ் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ராயல் மவுஸ் யூஸ் பண்ணவங்களும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்கெல்லாம் மைண்டில் என்ன ஏற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து ஆல்ரெடி 5 years ரன் ஆகிட்டுருக்கு, என்னமே ரன் ஆகும் அப்படின்ற கான்செப்ட். ஜஸ்ட்டு இதுவும் ஆன்லைன் ஆப்ஸில் ஒரு ஆப், அவ்வளோதான். சரியா? டாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும், அவ்வளோதான். இந்த ஆப்புக்கு அப்புறம் இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து தனியாக சஜஷன் நிறைய பேர் கேட்டிங்க ஒரு 10 daysக்கு முன்னாடி. அப்போவே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி இந்த ஆப்பில் நிறைய மெம்பர்ஸ் ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க. ஒரு ஆப் அப்படின்னா ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துடணும். அதுதான் கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. சரியா? இந்த ஆப்பில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால் இப்போதைக்கு நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு வித்ட்ரா மட்டும் போடுங்க. சரியா? அந்த மாதிரி கான்செப்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் சீக்கிரமே க்ளோஸ் ஆயிடும். எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படிலாம் கேட்காதீங்க. அடுத்தடுத்து வர்ற டேஸில் சீக்கிரம் எப்போ வேணாலும் க்ளோஸ் ஆகலாம். இல்லை 1 month கழித்து கூட க்ளோஸ் ஆகலாம். ஆனால் உங்களுக்கு தேவை ப்ராஃபிட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெம்பர்ஸை இன்வைட் பண்ணுறதோ அப்கிரேட் பண்ணுறதோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லையாவது நான் சொல்கிறது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர்ஸ்லாம் பாருங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உள்ள மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். சரியா? எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆப்பில் சேனல் இருக்கு இல்லையா, சேனலில் மட்டுமே 3K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆப் வந்து செமையாக, அதாவது நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய தமிழ்நாடு மெம்பர்ஸ் வந்து நிறைய தமிழ்நாட்டு கான்செப்ட் பண்ணுற மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு ஃபோனில் வந்து நான் அது டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். சரியா? ரெஃபரல் போனஸ் எல்லாமே அதிகமாக கொடுக்குறாங்க, அப்கிரேட் போனஸ் கொடுக்குறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லக்கி ட்ரா கான்செப்ட் எல்லாமே இருக்குது. இதில் ஃப்ரீ வித்ட்ரா கூட ஃபஸ்ட்டு கொடுத்துக்குறாங்க. சரியா? அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வந்து ரெஃபரல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வித்ட்ரா மட்டும் போடுங்க. ஆன்லைனில் நிறைய ஆப்ஸ் லான்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த ஒரு ஆப்புன்னு கிடையாது. சரியா? ஆனால் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வர பழகிக்கோங்க. ஆன்லைன் வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஆப்ஸ் எதுவும் கண்டிப்பாக பெர்மனன்ட் கிடையாது. ஆப்ஸில் ரிஸ்க் எடுத்து ஏர்ன் பண்ணலாம், கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ரிஸ்க் எடுத்து ஏர்ன் பண்ணுறவங்க ஏர்ன் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் நிறைய லாங் டேர்ம் ஆப்ஸ் நல்லா வரும்போது பண்ணுவேன். இந்த மாதிரி டாஸ்க் ஆப் எது எனக்கு ஓகேன்னு தோணுதோ அதுவுமே ரிஸ்க் தான். ஓகேன்னு தோன்றதை சொல்லுவோம். அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகும்போது நமக்கு தெரிஞ்சால் இன்ஃபார்ம் பண்ணுவோம். எல்லாமே நமக்கு தெரியுன்றது கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும்போது நம்மளுக்கு அலர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.